आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। ஒவ்வொரு வருஷமும் நாம் சைத்திர மாதத்திலிருந்து பால்குண மாசம் வரையிலே பல பண்டிகைகளை, விரதங்களை, உற்சவங்களை கொண்டாடி வருகிறோம். இந்த நேரத்திலே இந்த பண்டிகையை இந்த விதமாக கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அந்த காலத்தை, நேரத்தை நாம் பஞ்சாங்கங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதன்படி சூரியனுடைய கதி சஞ்சாரம் வடக்கு நோக்கி அமைகிற இந்த உத்தராயண புண்ணிய காலம், மகர சங்கராந்தி புண்ணிய காலமானது தானங்கள் செய்வதற்கும், தர்மங்களை அனுஷ்டானம் செய்வதற்கும், கும்பாபிஷேக பிரதிஷ்டை செய்வதற்கும், விவாகம், உபநயனம் இவைகளை செய்வதற்கும் விசேஷ காலமாக, முக்கிய காலமாக, அதாவது காலம் என்பது ரெண்டு, முக்கிய காலம், கவுன காலம். அதாவது இப்படி செய்தால் விசேஷம் என்பது முக்கிய காலம். தப்பில்லை, இது இப்படியே செய்யலாம் என்பது கவுன காலம். இப்படி செய்தால் அதிகமான பலன்கள், இப்படி செய்வதுதான் முறை என்பது முக்கிய காலம். அப்படி அனுஷ்டானங்களை செய்வதற்கு முக்கிய காலமாக கருதப்படுவது இந்த உத்தராயண புண்ணிய காலம். 6 மாதங்கள். இந்த மகர சங்கராந்தியிலிருந்து ஆரம்பம். அந்த சூரிய உபாசனை என்பது நம்முடைய பாரத தேசத்திலே காலங்காலமாக பல பிரதேசங்களிலேயும் செய்யப்பட்டு வருகிறது. சூரிய நமஸ்காரம் பக்தர்கள் அனைவரும் செய்கிறார்கள். மித்ராய நமஹ, ரவயே நமஹ, சூர்யாய நமஹ, ககாய நமஹ, பூஷ்ணே நமஹ, இரண்யகர்பாய நமஹ, மரீச்சே நமஹ, அர்க்காய நமஹ, ஆதித்யாய நமஹ என்றெல்லாம் அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்கிறார்கள். ஒவ்வொரு வேதத்திலேயும் அந்த சூரிய தேவதையை ஸ்துதி செய்யக்கூடிய, சூரிய தேவதையினுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் இருக்கின்றன. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதங்களிலே, அதர்வ வேதத்திலே அந்த சூரிய மந்திரங்களை ஜபித்து சூரிய நமஸ்காரம், மகாசௌரம் இவைகளை, ரிஷி தேவதா சந்தஸ் இவைகளை சொல்லி மகாசௌரம் படிப்பது, பாராயணம் செய்வது, அந்தந்த ரிக்குகளை சொல்லும் பொழுது நமஸ்காரம் செய்வது. யஜுர்வேதத்திலே 100க்கும் மேற்பட்ட நமஸ்காரங்களை செய்து சாயா சம்ஞா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி நமஹ என்பதாக பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ என்று ஆரம்பித்து அந்த சூரிய நமஸ்கார பிரஷ்னம், சூரிய நமஸ்காரங்கள் செய்கிறார். சூரியனுடைய கோவில், சூரியனார் கோவிலே தஞ்சாவூர் ஜில்லாவிலே அமைந்திருக்கிறது. பல சிவாலயங்களிலேயும் நவகிரக மூர்த்தியில் பிரதான மூர்த்தியாக சூரிய மூர்த்தியும், அதுபோக சில இடத்திலே சூரிய சந்திரர்களுடைய மூர்த்தியும் கோஷ்டத்திலே பிரதட்சிணம் செய்து முடிக்கும் பொழுது அந்த சூரிய சந்திரர்களுடைய விக்கிரகங்களை, பூஜைகளை பார்க்க முடிகிறது.
ஆந்திராவிலேயும் சரி அரசவள்ளி, ஒரிசாவிலே கோனார்க், குஜராத்திலேயும் சூரியனுடைய கோவில், திரிபுரா மாநிலத்திலே பிலக் என்கிற ஊரிலே சூரியனுடைய கோவில், அருணாச்சல பிரதேசத்திலே தோனி பூலோ என்பதாக மலைவாழ் மக்களுடைய குடும்பங்களிலே ட்ரைபல் ஃபேமிலிஸ்லே அந்த சூரிய உபாசனை என்பது, சந்திர உபாசனை என்பது நடைபெற்று வருகிறது. இயற்கையை, நேச்சரை வர்ஷிப் செய்பவர்கள் அவர்கள். பெங்காலிலே, வெஸ்ட் பெங்காலிலே கங்கை சமுத்திரத்திலே சங்கமிக்கும் இடத்திலே மகர சங்கராந்தி மேளா என்பதாக இந்த பொங்கல் திருநாளிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த கங்கை சமுத்திர சங்கமத்திலே ஸ்நானம் செய்கிறார்கள். கபில முனியினுடைய ஆசிரமம் அங்கு இருக்கிறது. அதே போன்று போன வருஷத்திலிருந்து பெரியவாருடைய ஆசீர்வாதத்துடன் பகவத் பாதர்களுடைய விக்கிரகம் அருணாச்சல பிரதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு நம்முடைய தட்சிண தேசத்திலிருந்து பக்தர்கள்லாம் சென்று இந்த வருஷமும் சென்றிருக்கிறார்கள். பூஜை, ஹோமங்கள், பாராயணங்களை பரசுராம குண்டு என்கிற இடத்திலே செய்கிறார்கள். இப்படி இந்த சூரிய உபாசனை என்பது தேசம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. பஞ்சதேவதா உபாசனை என்பதிலே ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம் என்பதிலே முதலாவதாக இந்த சூரியனுடைய உபாசனை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமஸ்கார பிரியோ பானு, ஒவ்வொரு தேவதையினுடைய அனுகிரகத்தை ஒவ்வொரு முறையிலே நாம் பெறுகிறோம். அபிஷேகம் நிறைய செய்து பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெறுகிறோம். அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரியோ விஷ்ணு, நமஸ்கார பிரியோ பானு, சூரியன் நமஸ்காரம் செய்து சூரிய பகவானுடைய, சூரிய நாராயண சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே பக்தர்கள் அனைவரும் ஸ்நானம் செய்து பொங்கல் வைத்து, சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய நாராயண சுவாமியை, பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த சுவாமியை, விவசாயம் செய்பவர்களும் அந்த சூரிய நமஸ்காரத்துடன் தான் அவர்களுடைய பணியை ஆரம்பிக்கிறார்கள், வேலைகளை ஆரம்பிக்கிறார்கள். சஹஸ்ரகுணம் உத்ஸ்ரஷ்டும் ஆதத்தேஹி வசம் ரவிஹி, 1000 மடங்காக நமக்கு நீரை அளிக்க வேண்டும், ஜல சமிருத்தியை அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கிருந்து அந்த நீரை எடுத்துக்கொள்கிறார். பல மடங்கு மேகங்கள் மூலமாக வருஷிப்பதற்காக அந்த சூரிய பகவான் அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார். அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை இன்றைக்கு லௌகீகமாக அவர் எனர்ஜியும் அந்த சோலார் மூலமாக கிடைக்கிறது. தோஷ நிவர்த்தி ஏற்படுகிறது. லௌகீகமாக பார்க்கும் பொழுதும் சுத்தம், பரிசுத்த தன்மை என்பது அந்த சூரிய கிரணங்கள் மூலமாக ஏற்படுகிறது. தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய முகுர்தத சங்க சக்கரஹா என்றெல்லாம் சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி, சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய நாராயணர் என்று சொல்கிறோம். அந்த சூரிய மண்டலம், இந்த சூரிய உபாசனையை நன்றாக செய்து இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே நிறைய நல்ல காரியங்களை செய்து மேன்மேலும் அந்த புண்ணியம், அந்த சம்ஸ்காரம், அந்த ஆரோக்கியத்தை பெற்று சிறப்பாக விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.